நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்துவோம். அனைத்து சமூக மக்களுக்கு உதவும் பேரவையின் தலைவர் பேட்டி. வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் மொத்தம் 4829 டாஸ்மாக் கடைகள் மூலம் மதுபானம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை தமிழக அரசு எடுத்து நடத்தி வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் வருமானத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய துறையாக டாஸ்மாக் நிறுவனம் விளங்கி வருகிறது. இந்த வருடம் 9 நாட்களுக்கு டஸ் விடுமுறை அறிவித்து இருக்கிறது. குறிப்பாக காந்தி ஜெயந்தி, குடியரசு தின விழா, மிலாது நபி, திருவள்ளுவர் தினம் உள்ளிட்ட 9 நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது. அந்த வகையில் திருவள்ளுவர் தினத்தன்று எக்காரணத்தை கொண்டும் மதுக்கடைகளை திறக்கக்கூடாது என்று அறிவித்திருந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் மட்டும் அதற்கு விதிவிலக்கு போல் டாஸ்மாக் கடைகளில் கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்பட்டு உள்ளது என்று அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவையின் தலைவரும் வழக்கறிஞருமான புஷ்பநாதன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்தார். அந்த மனுவில் அரசு அறிவித்த அறிவிப்பையும் மீறி கோவை மாவட்டத்தில் 75% டாஸ்மாக் கடைகளை திறந்து கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்பட்டு உள்ளது என்றும், அப்படி விற்பனை செய்த டாஸ்மாக் கடைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது.